இன்றைக்கி ஜஸ்ட் ஹர்ப்ஸ்லேருந்து ஒரு 5 ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக இந்த 5 ப்ராடக்ட்டுமே தீபாவளிக்கு இப்போ ஆஃபர் போட்டிருந்தாங்க, அப்போ தான் வாங்கியிருந்தேன். இது ஜஸ்ட் ஹர்ப்ஸ் அப்படின்றது ஃபுல்லாமே ஒரு ஆர்கானிக், அதாவது ஆர்கானிக் ஹேர் கேர், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸு, அப்புறம் மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இந்த ஜஸ்ட் ஹர்ப்ஸில் வந்து ஆக்சுவலாக இருக்கும். ஸோ ஒரு 5 ப்ராடக்ட் ட்ரை பண்ணின்னு தான் வாங்கினேன். ஆல்ரெடி நான் ஜஸ்ட் ஹர்ப்ஸில் லிப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த டைம் வந்து நெயில் பாலிஷ் ட்ரை பண்ணலான்னு வாங்கினேன். இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த நெயில் பாலிஷ் வந்து சிங்கிள் கோட்டிங் போட்டோம் அப்படின்னா அது வந்து சுத்தமாக வந்து இதாக மாட்டேங்குது. அந்த நெயில்ஸில் வந்து ஆல்ரெடி நான் மருதாணி போட்டிருந்தோம் இல்லையா, அந்த அச்சு எல்லாமே தெரியுது. அந்தளவுக்கு வந்து அது இல்லை. மறுபடியும் அது ஃபுல்லாக வெயிட் பண்ணி அது ட்ரை பண்ணதுக்கப்புறம் செகண்ட் கோட்டிங் போட்டால் மட்டும்தான் அது கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. அதனால் எனக்கு இந்த ப்ராடக்ட் அந்தளவுக்கு பிடிக்கல. ஸோ உங்களுக்கு லைட்டாக இருந்தால் போதும், எனக்கு டார்க்காக போட்டால் பிடிக்காது அப்படின்னா மட்டும் நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு புல்லட் லிப்ஸ்டிக் தான் வாங்கியிருந்தேன். இதோட ஷேட் நேம் பார்த்திங்கன்னா ரஸ்ட் அண்ட் டிவைன். இந்த ஷேட் நல்லா இருந்துச்சு. நான் கையிலையும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அதே மாதிரி புல்லட் லிப்ஸ்டிக் வந்து எப்போதுமே வந்து கொஞ்சம் நமக்கு க்ரீமியாக தான் இருக்கும். அதனால் அந்த மாதிரி உங்களுக்கு க்ரீமியாக தான் போட பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் புல்லட் லிப்ஸ்டிக் வாங்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் வாங்கியிருந்தேன், லிக்விட் மேட்டு. எனக்கு லிக்விடும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த லிக்விட் நம்ம புல்லட் லிப்ஸ்டிக் போட்டோன்னா அது கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும். லிக்விட்னால் நமக்கு வந்து மேட் ஃபினிஷ் வரனால அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். போட்டாலும் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம், ஒன்றும் பெருசாக வந்து ஹைலைட்டாக தெரியாது. அதனால் நான் புல்லட் ஒன்றும் லிக்விட் ஒன்றும் வாங்கியிருந்தேன். இந்த லிக்விடும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஷேட் தான் இருந்துச்சு. கொஞ்சம் லைட் டிஃப்ரென்ஸாக தான் இருந்துச்சு இந்த லிக்விட்னும். இது பேக்கிங் ரொம்ப டைட்டாக பண்ணியிருந்தாங்க. எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் இது பண்ணி தான் எடுத்தேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். லிக்விட் வந்து கொஞ்சம் டார்க்காக இருந்த மாதிரி இருந்துச்சு புல்லட் லிப்ஸ்டிக் விட. ரெண்டுமே நல்லா இருந்துச்சு, புல்லட் லிக்விட் ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் கன்சீலர் வாங்கியிருந்தேன். ஸோ மேக்கப் போடும்போது நம்ம அந்த கன்சீலர் கலர் கரெக்டர் இல்லாமல் போடுறோம் அப்படின்னா மேக்கப் போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து ஃபேஸ் எல்லாம் அங்கங்கே க்ரே மாதிரி ஷேட் ஆகுது. அது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணுன்னா நான் வந்து கொஞ்சம் யூடியூப்லேயே நிறையா வந்து மேக்கப் ஃபார் பிகினர்ஸ்ன்னு சொல்லி சர்ச் பண்ணதில்ல. இந்த மாதிரி சொன்னாங்க கன்சீலர் போடுங்க அப்படின்னு. நான் வாங்கின ஷேட் வந்து 05 சாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஷேடு. இது வந்து நான் ஒரு பார்த்து தான் வாங்கினேன், பட் எனக்கு கரெக்டாக தெரியாது. ஆனால் நான் அப்ளை பண்ண யூஸ் பண்ணப்போ எனக்கு இந்த கன்சீலர் கரெக்டாக தான் இருந்துச்சு இந்த ஷேடு. கன்சீலர் மட்டும் போட்டாலுமே எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அதனால் எப்போதுமே கலர் கரெக்டர் போட்டு கன்சீலர் போட்டு அப்புறமா ஃபவுண்டேஷன் போட்டால் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த டின்டன் பிபி க்ரீம். இது வந்து ஆக்சுவலாக எனக்கு வந்து இது ஷேட் நான் கொஞ்சம் டார்க்காக வாங்கிட்டேன், எனக்கு செட் ஆகலை. இது வேறு யாருக்காவது அது கொஞ்சம் டார்க் ஸ்கின் டோனுக்கு செட் ஆகும். என்னோடய ஸ்கின் டோனுக்கு சுத்தமாக செட் ஆகலை. ஸோ நீங்கள் ஆன்லைன்லலாம் வாங்குறீங்க அப்படின்னா ஷேட் நல்லா பார்த்து வாங்குங்க. பிபி க்ரீம்னு அப்படியே அப்ளை பண்ணுறதா, நான் சும்மா கன்சீலர் போட்டேன்ல அது மேலே ட்ரை பண்ணேன். தனியாகவும் ட்ரை பண்ணேன், எனக்கு அந்தளவு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ நீங்கள் ஆன்லைனில் க்ரீமு லிப்ஸ்டிக்ஸ் எது வாங்கினாலும் ஷேட் நல்லா பார்த்து வாங்குங்க, உங்களுக்கு செட் ஆகுமான்னு பார்த்து வாங்க. இல்லைன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இந்த 5 ப்ராடக்ட் தான் நான் ஜஸ்ட் ஹர்ப்ஸ்லேருந்து வாங்கியிருந்தேன். உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணுங்கள். நான் இதோட ப்ராடக்ட்ஸோட வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வாங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. பை.